பிரம்மி தைலம் எப்படி யார் யார் எந்த வகையில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம், வீட்டிலே இதை ப்ரிப்பேர் பண்ணலாமா? நிச்சயமாக இதை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிரம்மி தைலம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படிங்க ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிரம்மி அப்படின்ற ஒரு மூலிகை நீர்ப்பாங்கான இடங்கள்ல வயல் ஓரங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ வந்து இதை நல்லா கலெக்ட் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு இந்த பிரம்மியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதனோட நொச்சி இலைகள், கருநொச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கருநொச்சி நம்ம பயன்படுத்தினாலும் நல்லது தான். ஸோ கருநொச்சியில் நார்மலாக நொச்சி இருந்தாலும் ஓகே, கருநொச்சின்னு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பிரம்மியை நம்ம அரைச்சி எவ்வளோ வச்சுருக்கிறோமோ அதே அளவுக்கு உங்களுக்கு நொச்சி இலைகளும் அரைத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நொச்சி இலைகளும் நமக்கு தேவைப்படுது. பொதுவாகவே நொச்சின்னு சொல்லக்கூடியது கபம், அதிகமான நீரேற்றம், சைனசைட்டிஸ் பிரச்சனை இருந்தால் அதை வந்து தீர்க்கக்கூடியது. அதற்கு அடுத்ததாக வல்லாரை இலைகள். வல்லாரையை சொல்லவே வேண்டாம், அவ்வளவு சத்துக்கள். ஸோ நம்மளுடைய பிரெயின் செல்ஸை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும், ஏன்னா இன்னைக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா அதை தடுப்பதற்குமே நமக்கு வல்லாரை மிக சிறந்த ஒரு மூலிகை. ஸோ இதில் வல்லாரையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த 3 மூலிகையுமே உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள். இதை வந்து தவறவே விடக்கூடாதுங்க. இது 3 நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து தேங்காய் எண்ணெயில் சேர்த்து காய்ச்சணும். இது 3மே சம அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அரைத்து வெயிட் பண்ணி வந்து நல்லா அரைச்சி கற்கமாக எடுத்து வச்சுருக்கிறோன்னா 300 கிராம் அளவுக்கு இருக்குது இல்லைங்களா? இது நம்ம எவ்வளவு தேங்காய் எண்ணெய் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா 600 ml தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சணும். ஸோ தைலமாக காய்ச்சி எடுக்கணும். அவ்வளவுதாங்க. இது தைலமாக நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது தைல பதம் வரும் பார்த்தீங்களா? அதாவது மெழுகு முதிர் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உள்ள நம்ம போட்டிருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே அந்த தீயில நல்லா கொதிச்சுட்டு கையில் எடுக்கும்பொழுது கைகளால் உருண்டை செய்கிற மாதிரி வரும். அந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் மெழுகு முதிர் பருவம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கும்.